கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமே சீரிஸோட பேர் த மேஷல் மேஜிக் அண்ட் மசல்ஸ். ஸோ இது ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தமிழ் டப் பண்ணியிருக்கேன். இந்த அனிமே சீரிஸை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேபிஎஸ் சேனல். நான் உங்கள் சாய் சொல்கிறேன். இது ஒரு மாயாஜால உலகம். இந்த மாயாஜால உலகத்தில் எல்லாருமே மேஜிக் பவர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்குனா ஒரு பொருளை ஃபிசிக்கலாக தொடுறதுக்கு கூட இவங்க மேஜிக் பவர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த உலகம் மாயாஜாலத்தால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு மேலே டிராகன்ஸ் பறந்து போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமாக மாயாஜாலத்தால் சூழப்பட்டிருக்கு. இது பார்ட் 1 மட்டும்தான் கைஸ். பார்ட் 2 என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். ஒரு 50 லைக்ஸை தட்டி விட்டுருங்க, ஓகேவா? ஏய், நீ இந்த கதவை எத்தனை தூரம் உடைப்பா? அப்பா, இது இருக்கிறத தெரில, அதனால தான் உடைச்சிட்டேன். அதனால உடைப்பி அங்கேயே அப்பா. தெரியாதனமாப்பா பண்ணிட்டேன், உடைச்சிருங்கப்பா. பாருங்க, எத்தனை தடவை உடைச்சிருக்கேன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்பா சரிப்பா, நான் அப்போனா இதை ஒட்ட வச்சிடுறேன். எத்தனையோ தடவை இதை உடைச்சிட்டேன், உன்னை திருத்தவே முடியாது போல. இதை இந்த தீயையாவது குடி. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் உங்களுக்கு மட்டும் மேஜிக் பவர் இருக்குது, எனக்கு மட்டும் மேஜிக் பவரே இல்லை? சரி, நம்ம இந்த டாப்பிக்லேருந்து வெளில வருவோமா? நான் ஊருக்கு போய் கொஞ்சம் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ வீட்டிலேயே, ஓகேவா? சரிப்பா, நான் வீட்டிலே இருக்கிறேன். அப்புறம் அந்த இதையும் ஒட்ட வச்சிடுறேன்ப்பா. சரி ஒட்ட வச்சிரு, அதுக்கு திரும்ப உடச்சிடாத. சரி, நான் போயிட்டு வரேன், ஓகேவா? நீ போயிட்டு வாங்கப்பா. திரும்ப நான் சொல்கிறேன், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கப்பா. சரி, நான் சீக்கிரமாக அதை ஒட்ட வச்சிடுறேன். உள்ள வந்து கூடாது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், நினச்சிடானு. சாரி, நினச்சிக்கோங்க. நான் அதை திரும்ப ஒழுங்காக மாற்றி தந்துடுறேன் அவங்ககிட்ட. ஏய், இங்கே பாருப்பா, இங்கே பாரு, இவனுக்கு ஸ்காரே இல்லை. பாரு, இங்கே அவங்க கோடே இல்லை. சார் ஓ, இந்த வருஷம் இவன் தான் டிவைன் ஆஃப் டிக்ஷனரியா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் போன வருஷம் இந்த டிவைன் ஆஃப் டிக்ஷனரி உண்மையிலே ஒரு நல்லவன் தான். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது தெரியல. சாரி, என்ன விட்டுருப்பா. இங்கே பாருங்க, ஒருத்தர் கோடு இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்காரு. அப்படியா? ஏய் தம்பி, எவ்வளோ தைரியம் தான் என் மேலே க்ரீம் பண்ண எடுத்து அடிச்சிருப்பேன் ஒன்று. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு.
சார் உங்கள் ட்ரெஸ்ஸை நான் இப்போயே துவைச்சி தந்துடுறேன் சார். ஹாய் யூர் போலீஸ் வரானா? ஹே 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 தம்பிங்களா நிறுத்துங்கடா. ஓ நீ தான் அந்த கோடே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவனா? இப்போ தம்பி ஒழுங்காக வந்துடுங்க, சரண்டர் ஆகிடு, ஓகேவா? இங்கே பாரு, இங்கே ஊருக்கு வர வேண்டாம் தான் நான் சொன்னேன். மனுஷனுக்கா இதாங்க உங்களுக்காக க்ளீன் பண்ண வாங்கிட்டு வந்துருந்தேன். ஐயோ ஆதிட்டு போகிறானே. தம்பி நீ போப்பா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வா, ஓகேவா? ஏய் எங்கே பாருப்பா முட்டை, ஒழுங்காக அவன் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிடு. இங்கே பாரு சட்டை, ஒழுங்காக அவன் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லலை, பொண்ணுடு. இதெல்லாம் இதுக்குமே லாய்க்கில்ல, ஏன்னா இங்கே இருக்கணுமே தேவையில்லை. ஒழுங்காக இங்கேருந்து போ. இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைடா. இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள்லாம் எதுக்கு பிறந்தியோ? இப்போ சமைச்சு சத்துடலாம் போல. இங்கே பாரு குழந்தை, நான் அழுதுகிட்டு இருக்கேன். நம்மள மாதிரி தான் போல இருக்கே. நீ இன்னும் அழுகாத, ஓகேவா? எவ்வளோ அழகா. மாஷல் இங்கே பாரு, இதெல்லாம் போயிடு. ஏய் நீ சட்டை கிழிச்சவன் தானே? இதை பாரு, முடிஞ்சா என் கூட வந்து சண்டை போடுறா. என் குடும்பத்தை வந்து கையை வச்ச இந்த இடத்துலேயே ஒன்று கொண்டு போட்டுரு, தெரிஞ்சுக்கோ. கோடு இல்லாத பையனி என்ன போய் பண்ணியா? இந்த வாங்கிக்கோடா. கோடு இல்லாமல் நல்லா சண்டை போடுறானே. எப்படிங்க தப்பிச்சான்? கிட்ட கொஞ்சம் சாப்பிட்றதா இருக்கணும் போல. இதை செத்துருவோம். இதுலேயும் அப்படி சாகமாக இருக்கிறான். ஏய் வாங்கிக்கோடா. என்ன விளையாண்டுக்கிட்டு கிடக்குறான். அப்போ அவங்களோட பூச்சை மட்டும் நான் கடன் வாங்கிக்கிறேன். இப்போ நீ செத்துருவா பாடுறா. ஸ்டிக்கை இந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாமா? இங்கே பாரு, ஒழுங்காக என் குடும்பத்தை விட்டு போயிடு. என் குடும்பத்தை விட்டு போகலான் தான், ஆனால் அதுக்கு நீ செய்யணுமே. என் பேர் மார்ஷல், நீ அந்த மாதிரி சண்டை போடுற. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஹீரோ ஆஃப் மேஜிக்ன்ற போய் கடவுள்கிட்ட பண்ணிக்கணும். அவங்கள தான் டிவைன் ஆஃப் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் டிவைன் ஆஃப் டிக்ஷனரி ஆகலை, உன் குடும்பத்தை நான் கொன்னுடுவேன், உன்னையும் சேர்த்து கொன்னுடுவேன். ஒருவேளை நீ நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கணும்னா டிவைன் ஆஃப் டிக்ஷனரியாக மாறணும், இல்லைனா நீ செத்து போகணும். இதில் நீ எதை சூஸ் பண்ண போகிற?
மார்ஷல் இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, விட்டுறேன். அவர் சொல்கிறதான் காதில் வாங்கினேன், நீ சாவுதான் மார்ஷல். சரி, நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது, நல்லா செஞ்சுக்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீ டிவைன் ஆஃப் டிக்ஷனரியாக மாறணும். அதுக்கு ஓகேவா நீ சொல்லு. மார்ஷல் நீ ஒத்துக்கவே வேணாம் இதுக்கு. நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது. நான் ஒரு வருஷத்துக்குள்ள டிவைன் ஆஃப் டிக்ஷனரியாக மாறுறேன், மக்களால் ஏற்றுக்கப்படுறேன். என் பையனா இந்த மாதிரிலாம் பேசுகிறான். இதுதான் ஹீரோ ஆஃப் மேஜிக்கா? இவனை பார்க்க புதுசாக தான் இருக்கான். இவன் ஒரு வேலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா இவன் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை இந்த வருஷம் ஒன்றும் அவன் ஜெயிச்சிருவானோ? அதுக்குள்ளே இன்விசிபிள் சேரெல்லாம் ரெடி பண்ணிட்டான். ஐயோ, ஜெயிச்சுருவாங்க போல இருக்கே. இப்படியே அவன் இன்விசிபிள் சேரை ரெடி பண்ணானா இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறானோ? ஏய், நீங்கள் பாருங்களா கண்ணுங்களா? நாங்கள் எதுக்கு பார்க்கணும், நீ முதல்ல சொல்கிறியா? இந்த இடத்துல செய்கிறாங்க, நீங்கள் பார்க்க தாண்டா செய்யணும் இல்லைங்களா? உங்களுக்காக இந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சார், நான் சொல்லணும், இந்த இடத்துல நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமே ரெடி பண்ணியிருக்கலாம், நீ எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணிவிட்டு? சரி, தப்பு தான். இந்த மாதிரி பண்ணால் தான் அதில் சேருவாங்கன்னு சொன்னாங்க. அது பண்ண மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகட்டும். சீக்கிரமாக எல்லாம் எக்ஸாமை முடிச்சிடணும். நில்லு நில்லு நில்லு. சார், நான் எக்ஸாமை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியா இவன் ஜெயிச்சான்? எப்படி இவன் ஜெயிச்சிருப்பான்? அது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா? ஜெயிச்சிருவானோ? எனக்கு ஒரு பயங்கரமான போட்டியை கொடுக்கணும். பாரு, இந்த மேஸ் இதை நீங்கள் 1 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல வெளியேறப்படுவீங்க. கடுமையான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? நான் பார்த்து விளையாடுங்க. இதில் நீங்கள் டீமாக நான் விளையாடுறேன். கண்டிப்பாக நான் ஜெயிக்கணும். இந்த பாரு, என் பேர் லெமன். நீயும் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இங்கே பாரு, இப்பயாவது என்னை காப்பாற்றேன். சிறப்பிடிக்கட்டும். சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. எப்படி அதை உடைச்சான்? அவன் நான் ஏமாத்தினால எனக்கு எதுவும் வேணும், நல்லா வேணும். இங்கே
பாரு நான் உன்னை ஏமாத்தினா அப்புறம் எதுக்கு நீ என்னை காப்பாற்றினேன்? நீயும் என்ன மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்க, நீ தான் காப்பாற்று. நல்லா விட்டு இதில் அவன் மாட்டிப்பான். இவங்கெல்லாம் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, சீட்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம டீச்சர் தான் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னார். இவன் தான் என்னை காப்பாற்றினான். இவன் தான் இனிமேல் என்னோட ஃப்ரெண்டு. சார் தான் இதெல்லாம் பண்ண சொன்னார். அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இங்கே பாரு பொண்ணு, போய் சொல்கிற நிறுத்துறியா? இப்போ உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ இன்னும் நல்ல பனிஷ்மெண்ட் அவங்களுக்காக கொடுக்கப்படும். நிறுத்துறீங்களா? இங்கே இருக்கதா இந்த இடத்துல டீச்சர் 1 மே மாதம் நடந்து தனியாக கூப்பிட்டு பேசணும். வரீங்களா? இயர் ஆஃப் மேஜிக்ன்றது ஒரு ரிலீஜியனான ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல போய் இந்த டீச்சரோட மந்திரங்களை உடச்சி போட்டிருக்க. அப்புறம் சில ரூல்ஸுக்கு எதிரான சில வேலைகள்லாம் பார்த்துருக்கேன். என்னன்னு தெரியலை. சரி, அவன் தான் போய் சொன்னானே வச்சுப்போம். அவனை நான் கண்டிச்சுக்கிறேன். நீ உன்னோட வழியில் போறியா? அதே மாதிரி இனிமேல் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ இங்கே இருக்க பொம்மையில் உனக்கு பிடிச்சவங்களோட ஒரு ஆத்மா அழைக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் நீ அவனோட பொம்மையிலேருந்து காப்பாற்றலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஐயோ எந்திரிங்க. அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. ஆரம்பிக்கிட்டோம் இந்த கேம். பாரு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் நான் உயிரே கொடுக்க சொல்லுறேன். இங்கே பாருங்கள், இதோட கேம் முடிஞ்சிருச்சா? சரி, கேமில் பாஸ் ஆகிட்டேன். உனக்கு பிடிச்சவங்களோட ஆத்மா அவங்க உடம்புக்கே போயிடும். சரியா? இல்லை, இங்கே எதுக்காக வருஷம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? உனக்கு மேஜிக் பவர்ஸ் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கவன் ஒருத்தன் யூனியன் ஆஃப் தி ஸ்டேடியா மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மக்கள் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். பெருசு எந்திரி. இந்த ஒரு ஹீரோ ஆஃப் மேஜிக் இங்கே பாருங்கள், பூட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் இப்போ சொல்லித்தரேன். டீச்சர், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி நீ ஓப்பன் பண்ண? இவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டியா? அச்சிச்சோ, நான் மட்டும் எனக்கு கூட வரக்கூடாது. அவன் பேர் மாஷல் தானே? தம்பி, நான் இதை இழுக்கிறதா இதை தள்ளுறதான்னு தெரியல, அதனால தான் இதை உடச்சிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த நாளைக்கு ஒரு ரேஸ் நடக்க போதாமே, அதுக்கு ஒரு தொடப்பக்கட்டை மட்டும் தரியா? என் தொடப்பக்கட்டை நினச்சி நான் என் குச்சை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, நீ என் தொடப்பக்கட்டையே யூஸ் பண்ணிக்கோ. சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி தொடப்பக்கட்டையை பறக்கிறதுனா. ஒருத்தவங்க அவங்க தொடப்பக்கட்டையை வர சொல்லுங்கள். என் தொடப்பக்கட்டை வா.
நீ தொடர்பு கட்ட செஞ்சுட்டே இருக்கணும். வா இப்போ ஒரு உனக்கு மேஜிக் வரல போல. வா சீட்டிங் பண்ணுறேன். எல்லாரும் தோட்டக்கட்டி கையில் எடுத்துக்கிட்டிங்களா? ஒருத்தவங்களா பழக்கலாம். இவன் அந்த பூட்டு புடச்ச முந்தானே எப்படி பண்ணுறது? எப்படி இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இது வேர்ல்ட் ரெக்கார்டு. இந்த உலகத்தில் ஃபாஸ்டஸ்ட்டாக பறந்தது என்னதுடா இது? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறந்துருக்கான் அர்ஷல். இதுதான் இந்த உலகத்தில் ஃபாஸ்ட் தான் தோட்டக்கட்டை வச்சு பறந்தவன். இப்போ சீட்டிங் பண்ணுறான்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். தொடப்பை கட்டியை தூக்கி போட்டு அதுக்கு மேலே போய் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகி திரும்ப கீழே வந்து பெரிய விஷயம் சீட்டிங் பண்ணியிருக்கான். சீட்டிங் பண்ணியிருக்கான். இங்கே பாரு. தம்பி இப்போ நான் பார்த்துக்கிட்டு வந்தேன். இப்போ கூட புதுசாக வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியாமே. சாயங்காலம் நம்ம ரெண்டு மீட் பண்ணலாமா? ஓகேவா? ஏன்னா சீக்கிரமாக வந்துடுது. ஒரு 6 மணிக்கு வந்துடு. ஓகேவா? தம்பி நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது கேட்காம நீ பாட்டுக்கு இந்த இடத்துல உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்க வர. கேட்டுருக்காம ஏன் பண்ணி அவன் பார்த்துக்கலாம் பயந்துட்டுருக்கீங்க. அவன் தான் நான் சொல்கிற அவன் இந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபலோட ஒரு தொடர்புடையவன். அதனால் எல்லாரும் நான் ரொம்ப மதிப்பீடாக பார்ப்பாங்க. அவன் மட்டும் நம்ம கை வச்சோன்னா அவனும் வைஸ் பிரின்சிபல் சேர்ந்து நம்ம இந்த ஸ்கூலை விட்டே தூக்கிடுவாங்க. அதனால தான் நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை கேஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஐயோ எதுக்காக வந்துக்கும் தெரியல. உங்களோட புக்கு கிழிஞ்சிருக்கு. புக்கு கிழிஞ்சிருக்கு. உங்களோட புக்கு கிழிஞ்சிருக்காப்பா? ஆமாண்டா மடையா. ஏன் நேற்று வரலை? இப்போ வரல சொல்லு. சீக்கிரமாக சொல்கிறியா? சரி நம்ம போய் கொஞ்சம் உடம்பு வச்சுக்கலாமா? இந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு. ஷூ மட்டும் துடைச்சி விட்றியா? புக்கை கிழிச்சோம். திரும்ப இந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு. ஷூவை துடைச்சி விட்ரு. இன்றைக்கும் புக்கு கிழிஞ்சிருக்கு. இல்லை உன் புக்கு ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே. என்னெல்லாம் புதைக்கிற என்னை விட்டுடு. மாஷல் எதுக்கு அவங்கெல்லாம் புதைச்ச? நம்மளை எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு பாரு. ஏன் எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? அது ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தாலும் டிவைன் ஆஃப் ஹிஸ்டரியா வரதை யாராலையும் தடுக்க முடியாது. என் பக்கம் வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். உன் பக்கம் வர பிரச்சனையை நீ பார்த்துக்கோ. ஓகேவா? இந்த இடத்துல 3 டீம்ஸ் இருக்குது. இந்த 3 டீம்ஸில் நீ என்ன வேணால் செலக்ட் ஆகிக்கலாம். இதில் நீ எத்தனை கோல்டு காயின்ஸ், நீ எவ்வளவு கோல்டு காயின்ஸ் வச்சுருக்கியோ அதை வச்சு தான் உனக்கு டிவைன் ஆஃப் டிக்ஷனரின்ற பட்டத்தை தருவாங்க. நீ நிறைய கோல்டு காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டிவைன் ஆஃப் டிக்ஷனரி நிறைய வாய்ப்புகள் உண்டு. சில்வர் காயின்ஸ் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீ டிவைன் ஆஃப் டிக்ஷனரியாக மாறுவேன் எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே மாதிரி நீ கொஞ்சம் நடந்துக்கோ. இது மட்டும் இல்லை, ரொம்ப சொல்கிறேன். உன் பக்கம் வர பிரச்சனை நீ பார்த்துக்கோ, என் பக்கம் வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். சரி இது முடிஞ்சிருச்சு, போகலாம்.
எனக்கு நீ இதே பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. ஏய் மார்ஷல், நீ பண்ணதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ தானே இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். இதெல்லாம் யாருப்பா? ஏன் பேர் தான் ஜாக். ஜாக்கா மஷ்ரூமா? நீ பண்ண நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சவன் தானே. நீ நாளைக்கு ஒரு போட்டி இருக்குது, அதுக்கு மட்டும் நீ வர முடியுமா? ப்ளீஸ், நீ வருவியா? வருவீங்கன்னா மட்டும் சொல்லு, ஓகேவா? ஆனால் நீ வந்தே ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஆனால் இது ஒரு பெரிய ரேஸு, இது நாளைக்கு நடக்க போகுது. ஸோ சீக்கிரமாக வந்துரு காலையிலேயே, ஓகேவா? பறக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் பறக்கிறாங்க. ஏய் மார்ஷல், பற. எனக்கு மேஜிக் பவர் இல்லைப்பா, என்னால் பறக்க முடியாது. என்னால் பறக்க முடியாதுப்பா. சொன்னால் கேட்டுக்கோங்க. ஐயோ, நம்ம எப்படியுமே நான் ஃபிஷ் மாரி ஆனால் தானே நம்மளால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இதுக்காகவே நம்ம பறக்கணுமே, இது விட்டு போயிடக்கூடாது. நம்ம டீம் வேறு ஊற்றிக்கிட்டு போயிட்டுருக்கே. ரெட் டீம் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இதாக பண்ணியே ஆகணுமே. மாஷல், நீங்கள் பாரு, நீ பறந்தே ஆகணும். உன்னை ஒரு மூங்கில் மாதிரி நினச்சிக்கோ. சீக்கிரமாக பற, ஓகேவா? ஸ்ட்ரைட்டான மூங்கில் மாதிரி நினச்சிக்கோ. இங்கே பாருப்பா, என்னால் பறக்க முடியாது. என்னால் பறக்க முடியும். எப்படி பறக்க முடியாமல் இருக்கலாம்? டீம் பார்க்குற நிலமையில போயிட்டுருக்கு. உனக்கு எதுவும் ஆகலை? எனக்கு எதுவும் ஆகலை. நீ போய் ரேஸ் கண்டக்ட் பண்ணு. இவங்கெல்லாம் எப்படி தான் ஜெயிக்க போகிறாங்களோ. நாங்கள் ஜெயிப்போம். இன்னும் மார்ஷல் இருக்கான். மார்ஷல், நீ போய் முடிச்சு விட்றா. இவன் பறக்கிறான்பா, இவன் பறக்கிறான். இதான் இவனை ஈஸியாக முடிச்சுட்டு இங்கே பாரு மார்ஷல். கோல். டீம் தோக்க போகுது, சீக்கிரமாக பாயிண்ட் எடுக்கணும். ஐயோ, ஒரு கோல். எப்படி தான் இவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க? ஆயிரம் கோலை தட்டிட்டாங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு. வின். போட்டு லாஸ்ட்டு கோல். இந்த லாஸ்ட்டு கோலை செக் பண்ண மாட்டாங்களா? ஜஸ்ட் மார்ஷல், இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு நீ தான் காரணம். சூப்பராக இல்லைல்ல தெரியுமா? நம்ம 2 பேர் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? இவன் தான் இப்போ நல்லா விளையாண்டுருக்கானா? தோக்கடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மார்ஷல், நீ பாட்டி, நீ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாத. இன்னைக்கு வேறு எக்ஸாம் வேறு வருது. மார்ஷல், உனக்காக எத்தனை புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாரு. இங்கே பாரு, நீ சீக்கிரமாக படிக்கணும். இதெல்லாம் படிக்க முடியாது. மார்ஷல், இப்போ எக்ஸாம் வேறு வருது. இதில் பாஸ் பண்ணாலும் இந்த இடத்துல நினச்சி நிற்க முடியும். எல்லாம் இந்த இடத்துல சுகமாக ஓகேவா? மார்ஷல்,
உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க நீ காப்பாற்ற போறியா இல்லை ஏதாவது நீ போறியா? உனக்கு இந்த இதில் ஜெயிச்சுனா உனக்கு நான் 2 கோல்டு காயின்ஸ் தரேன், 2 சில்வர் காயின்ஸ் தரேன். ஓ அப்படியா, இந்த டீல் நல்லா தான் இருக்கு. சரி என்ன பண்ண போகிறானோ. 2 கோடி இருக்காங்களா? கடவுளுக்கு நிகரானவங்க. இந்த கடவுளுக்கு நிகரானவங்களை நம்ம எப்போவுமே நல்லா பார்த்துட்டோம். சரி சண்டே ஆரம்பிக்கலாமா? இருப்பா, நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். ஓகேவா? இப்போ நீ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வலிக்கும் இந்த இடத்துல. சரி நம்ம இப்போ ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது இது? ப்ளஸ் கிராவிட்டி. மார்ஷல் எந்திரி. இந்த கிராவிட்டி யாராலும் தப்பவே முடியாது. நான் எந்திரிப்பேன், நான் முடியும். இவன் நல்லா சண்டை போடுறோம். என்னப்பா இருக்கு? யாருப்பா இந்த பொண்ணு? அழகா இருக்கு. இந்த பொண்ணு ஃபோட்டோ ஏன் பண்ணி இங்கே வச்சிருக்க? அந்த சைனை கொஞ்சம் கொடுக்குறியா? வச்சுக்கிறேன். அந்த பொண்ணை பற்றி ஏன் என்கிட்ட கேட்குற? இதை பாரு, நீ ஃபைட்டு போடுறியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்தே கொல்லட்டா? அண்ணா உன்னால் இது ஃபைட் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்படிலாம் அடி வாங்கிட்டு வர? நீ அடி வாங்கிட்டு வர்றத பார்த்து எனக்கு வலிக்குது தெரியுமா? எனக்கு ஒரு ரொம்ப ஹை ஃபீவர் அடிக்குது. இதுக்கான தீர்வா இதுவே நான் பிடிச்சிட்டேரியா ஆனால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? அந்த தீர்வா டிவைன் ஆஃப் பிடிச்சிட்டேரியா ஆனால் பண்ண முடியுமா? இந்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே போட்டுட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பாட்டில் காணும் கீழே போயிருக்கும். நான் இதை பிடிச்சிட்டேன்டா. வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.